என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால, என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோம் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோம் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நான் காலியான பாத்திரமாய் இருப்பதால் யாருக்கு என்ன பயன், உம் ஆவியின் வல்லமையால் என்ன நிரப்புமப்பா. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கனுமே நான் மூழ்கனுமே, ஆவியின் நதியிலே மூழ்கனுமே. மூழ்கனுமே நான் மூழ்கனுமே, ஆவியின் நதியிலே மூழ்கனுமே. நிரம்பனுமே நான் நிரம்பனுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பனுமே. நிரம்பனுமே நான் நிரம்பனுமே, பரிசுத்த ஆவியால் நிரம்பனுமே. தெருவெல்லாமும் அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திடச் செய்யும். என் தெருவெல்லாமோ அக்கினி நதியே என்னை கொண்டு பாய்ந்திடச் செய்யும். செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என்ன நிரப்புங்கப்பா வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா மக்கினியால. என்ன நிரப்புங்கப்பா வல்லமையால, என்ன நிரப்புங்கப்பா மக்கினியால. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. என் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கை தட்டுங்க, ஹல்லேலூயா. 1 2 3 4. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு
சிறகுகள் என் நிழலில் என்றென்று மகள செய்தீர். உந்தன் சிறகுகள் என் நிழலில் என்றென்று மகள செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தம்பி பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதி. Jesus, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, நன்றி இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah, clap your hands. ஆராதனை உமக்கே. கைகள் உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கை தட்டுங்க. ஹல்லேலூயா.
சுகம் தரும் தெய்வம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இந்த செய்தியானது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நீங்கள் எல்லாரும் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆவியானவர் தாமே நம்மளை வழி நடத்தட்டும். இன்றைக்கு இந்த புது வருஷத்தில் நாம் துவங்கும் பொழுது ஆசீர்வாதமுள்ள ஒரு வருஷமாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். உங்கள் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீக்க கர்த்தர் காத்திருக்கிறார். இன்றைக்கு
இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 11 துவங்கி 19 வரை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா கலிலேயா என்னும் நாடுகளில் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று என்று போட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த குஷ்டரோகம் உள்ளவர்களை வந்து தனியாக அவர்களை ஒதுக்கி வைப்பார்கள். லேவியராகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இந்த பாகத்தில் நம்ம வாசிக்கலாம். அதாவது அவர்கள் தனியாக ஒதுக்கப்பட்டு அவர்கள் நல்ல துணிமணி எல்லாம் உடுத்தக்கூடாது, ஒதுக்கப்பட்டவர்களாக கிழிந்த துணியுடன் தலையை மூடாதபடிக்கு நம்ம லேவியராகத்தில் 13வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். 45, 46, 13வது லேவியராகம் 13வது அதிகாரத்தில் 45, 46 அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழித்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். 46வதில் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நிலைமையில் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். இது ஆசாரியர்கள் தான் இதை வந்து அவர்கள் அந்த தீர்மானம் எடுப்பார்கள். தனியாக ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று. அப்போ இந்த பாகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 10 குஷ்டரோகி இயேசுவின் இடத்தில் தூரத்தில் நின்று கொண்டு இருக்கிறார்கள் என்று வாசித்தோம் அல்லவா. 13 லூக்கா 17, 13 வாசிக்கும் பொழுது இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் என்று பார்க்கிறோம். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும். பாருங்கள், தீட்டு உள்ளவங்க வந்து கிட்ட வரமாட்டாங்க, ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க, குடும்பம் யாரும் போய் பார்க்க முடியாது. ரொம்ப மனவேதனை உள்ள ஒரு நோய் இது. தனியாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது உலகத்திலே இவ்வளோ பேர் இந்த மாதிரி தனியாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் தூரத்திலே இயேசுவை கண்ட பிறகு அவர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள். இந்த இயேசு என்ற ஒருவர் இருக்கிறாரே, அவர் அநேகருக்கு சுகம் கொடுக்கிறாரே என்று கேள்விப்பட்டு தூரத்தில் நின்று இயேசுவை கூப்பிடுகிறார்கள். 14வது வசனத்தில் வாசிக்கும்போது அவர்களை அவர் பார்த்து, அவங்க தூரத்தில் நின்று கூப்பிடுறத வந்து இயேசு கவனிக்கிறாரு. கவனித்து தூரத்தில் அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லும் வார்த்தையை கவனித்தீர்களா? அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அப்படின்னு இன்னும் சுகமாகலை. ஆனால் ஆசாரியர் தான் அவங்க வந்து கவனிப்பாங்க, உங்கள் குஷ்டரோகம் இருக்கா இல்லையா என்று அவங்க கவனிப்பார்கள். அதனால தான் இயேசு அப்படி பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஆசாரியருக்கு முதல்ல போய் காட்டுங்க அப்படின்ட்டு. அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று பார்க்கிறோம். போகும் பொழுதே அவர்களுக்கு அந்த சுகம் கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். தேவை உள்ளவர்கள் வரும் பொழுது இயேசுவின் இடத்தில் தான் போக முடியும். மனிதர்களிடத்தில் போனாக்கா அவங்க நம்ம தேவையை சந்திக்க மாட்டாங்க, ஒதுக்கப்பட்டவர்களாக நம்ம இருப்போம். ஆனால் இந்த 10 குஷ்டரோகி உள்ளவர் தூரத்தில் நின்று இயேசுவை நின்று பார்க்கும் பொழுதே இயேசு அவங்கள கவனிக்கிறாரு. நம்மளை என்றைக்கும் கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று மறந்து விடாதீர்கள். 16வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் என்று அவன் சமாரியன். பாருங்கள், இதை 10 குஷ்டரோகி போகும் பொழுது ஆசாரியர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் காட்டுங்க உங்களை அப்படின்னும் பொழுதே அவர் போகும் பொழுதே அவர்களுக்கு சுகம் கிடைத்து விட்டது.
ஆனால் இதில் ஒருவன் மாத்திரம் வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து என்று பார்க்கிறோம். முகங்குப்புற விழுந்து என்று பார்க்கிறோம். அவன் வேறு யாரும் அல்ல, அவன் ஒரு சமாரியன் என்று ஒதுக்கப்பட்ட அவன் வந்து சமாரியனும் யூதரும் ஒன்றும் கலக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரும் அவர் அப்படி அவங்க ஒரு 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 அவர்களுக்கு ஒரு சமமாக அவர்களுக்கு இருக்க முடியாது. சமாரியனும் யூதர்கள் தனியாக இருப்பாங்க, சமாரியன் தனியாக இருப்பாங்க. ஆனால் இந்த 10 பேரில் ஒருவன் மாத்திரம் முகங்குப்புற விழுந்து இயேசுவின் இடத்தில் பணிந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாக இருக்கிறான் என்று. இவன் வந்து ஒரு சமாரியன். அவன் ஒரு இது சமாரிட்டன் கதையை கூட நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ அவங்க 2 பேரும் கலக்க முடியாத அந்த ஒரு சமாரியன் தான் வந்து முகங்குப்புற இயேசுவின் இடத்தில் வந்து விழுகிறான். பாருங்கள், 10 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. அதில் ஒருத்தன் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்திட்டு போகிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? அவருக்காக இந்த போன வருஷத்தில் எவ்வளவோ ஒரு கஷ்டமான நிலைமையில் பள்ளிக்கூடம் போக முடியல பிள்ளைங்க, வேலையை எவ்வளவோ பேருக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு, ஆகாரம் இல்லாத தவிக்கிறாங்க. வேலைக்கு போனால் தான் ஆகாரம் வரும், சம்பாதிக்க முடியும். தவிக்கிறாங்க, நோய் பிணியில் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய எத்தனையோ துன்பங்களில் குடும்பத்தில் பிரச்சனைகள், இவ்வளவு துன்பமும் இப்போ முடிந்த வருஷத்தில் நடந்தது. ஆனால் இந்த வருஷத்தில் போன வருஷம் இப்படி இருந்தும் ஆண்டவர் நம்மை வழி நடத்தினார் என்று நன்றி அவருக்கு ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்துகிறோமா? இந்த வருஷமாக ஆண்டவர் புது காரியம் எனக்கு செய்வார் என்று நம்பிக்கை இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? நீங்கள் யாராலையும், மனிதர்களாலும், உங்கள் பிள்ளைகளினாலும் அல்லது உங்களுடைய கூட பிறந்தவர்களினாலும் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். ஆனால் தேவன் ஒருவர் உங்களை ஒதுக்காத ஒரு மனிதர். அவர் வந்து இயேசு. அவர் நம்முடைய கடவுள், நம்மை வழி நடத்துகிறவர். மனிதன் எல்லாவற்றிலும் நம்ம ஒதுக்கி விடுவான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒதுக்க மாட்டார் ஒரு பொழுதும். அவர் நம்மை தேடி வருகிறவர். சமாரியன் என்பவன் ஒருவன் மாத்திரம் ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்துகிறான். எப்பொழுதும் நாம் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆண்டவருக்கு. அப்போ அந்த 17வது வசனத்தில் ஆண்டவர் கேட்குறாரு. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அதற்கு பதில் சொல்ல யாரால் முடியுமோ யாரால் முடியாதோ தெரியாது. இந்த 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? கர்த்தர் கேட்குற கேள்வி. உனக்கு சுகம் கொடுத்தது, உங்களுக்கு சுகம் கொடுத்தது 10 பேர் இல்லையா வந்தீங்க நீங்கள்? ஆனால் நீ ஒருத்தர் மாத்திரம் வந்திருக்கிற நன்றி சொல்லுது. 9 பேர் எங்கேன்னு பாருங்கள். இதை நான் வாசிக்கும் பொழுது, ரொம்ப நாள் ஒதுக்கப்பட்டவங்க குடும்பத்தை பார்க்காம இருந்திருப்பாங்க, மனைவியை பார்க்காம இருந்திருப்பாங்க, பிள்ளைகளை பார்க்காம இருந்திருப்பாங்க, சொந்தங்களை யாருமே பார்க்காம இருந்திருப்பாங்க. சுகம் கிடைச்சவனே, போகிற வகையில் சுகம் கிடைச்சவனே எல்லாம் அங்கே போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள சொந்தக்காரவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு, குடும்பத்தை பார்க்குறதுக்கு, மனைவி பிள்ளைகளெல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒதுக்கப்பட்டவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க தெரியாது. ஆனால் அவங்கள பார்க்குறதுக்கு போயிட்டாங்க 9 பேரும். ஆனால் ஒரு மனிதன் மாத்திரம் சுகம் கிடைத்த பிறகு ஆண்டவரிடத்தில் வந்து ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம். அப்போ 18வது வசனத்தை வாசிக்க பாருங்கள். லூக்கா 17வது அதிகாரத்தில் 18. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காரணமோ என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. பிரியமானவர்களே, ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். 10 பேருக்கு சுகம் கொடுத்தாரு, 9 பேர் எங்கே என்று கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்தார். அவர் தீமை செய்கிற தேவன் கிடையாது, நன்மை செய்கிற தேவனாக சுற்றித் திரிந்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்துறது கிடையாது.
அந்த வசனத்துக்கு பயப்படுறது கிடையாது. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது. ஒதுக்கப்பட்ட மனிதர்கள் இன்றைக்கி உலகத்தில் அநேகர் உண்டு. ஆனால் நம்பிக்கை வைங்க, விசுவாசம் வைங்க. ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒதுக்கப்பட்ட மனிதர்களுக்காக ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களை கூட உங்களை ஒதுக்கிடலாம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஒதுக்கிடலாம். நீ யாருன்னு கூட கேட்கலாம். எனக்கு துன்பம் கொடுக்குறவங்கன்னு கூட சொல்லலாம். ஆனால் இயேசு ஒருவர் மாத்திரம் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நம்ம இதில் சிருஷ்டித்த தேவன் நம்மளுடைய கண்ணீர்களையும் துக்கங்களையும் நம் நோய் பிணிகளையும் பார்த்து கொண்டே இருக்கிற தேவன். இந்த வருஷத்தில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய அவர் நின்று கொண்டே இருக்கிறார். அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். பழைய காரியங்கள் எல்லாம் விட்டு விலகுங்க. சிலர் நன்மை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். நன்மை செய்கிறவர்கள் நன்மை செய்யட்டும், தீமை செய்கிறவர்கள் தீமை செய்யட்டும் என்று பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா? அதே போல் தீமை செய்கிறவர்கள் தீமை செய்து கொண்டு தான் இருப்பார்கள். நாம் மன்னிப்பு கேட்பதில் அதனால் நம்ம கெட்டு போகிறதில்ல. சீஷர்களுடைய கால்களை கழுவின தேவன் எப்படியாக அவர் பணிந்தார் அல்லவா, தன் தாழ்மையான குணாதிசயத்தை காட்டினார் அல்லவா. நம்மளும் இந்த வருஷத்தில் நமக்கு எதிராக நாங்கள் சூழ்நிலைகள், பேச்சுக்கள், பொறாமைகள், எல்லா காரியத்திலும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் அநேகர் உண்டு இந்த உலகத்தில். அவர்களை மன்னிப்போம், மறப்போம். நாம் தேவன் நம் பக்கம் இருக்கும் பொழுது, ஒரு பக்கம் 1000 பேர் வந்தாலும் இன்னொரு பக்கம் 10,000 பேர் வந்தாலும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உமக்கு நேரிடாது என்று ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அந்த வார்த்தையை மாத்திரம் நாம் பிடித்து கொண்டு இந்த வருஷத்தில் கர்த்தரை மட்டும் சார்ந்து வேலைக்காக ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கை குடும்பத்தில் இழந்தவைகளை இரட்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உன்னை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி கண்ணீரின் வழியிலே நடத்தி செல்லும் அவர்களுக்காக தேவன் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். என்றைக்கும் எந்த நாளிலும் அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துங்கள். நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவருடைய பிள்ளைகள் நன்மை செய்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். சுயநலத்தினாலே அநேக காரியங்கள் இன்று உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் மாத்திரம் போதும், என் குடும்பம் மாத்திரம் போதும், மற்றவர்கள் எப்படி போனால் எனக்கு என்ன என்ற சூழ்நிலையாலே அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அப்படி வாழக்கூடாது. மற்றவர்களுடைய தேவையும் சந்திக்க வேண்டும். அப்படியாக கர்த்தர் நம்ம எல்லாரையும் வழி நடத்துவாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமையான சகோதர சகோதரிகளை, 10 பேருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தது. அதில் ஒருவன் மாத்திரம் வந்து நன்றி சொன்னான். அவன் சமாரிட்டன், அவன் அந்நியனாக இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மாத்திரம் நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். அவர் தான் நம்மை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த வருஷத்திலே அநேக காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு பொழுதும் கைவிட்டு போவதில்லை. கர்த்தர் தாமே உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. My beloved brothers and sisters, today, this year is a blessing year. God wants to bless you many ways. The past tense is a lot of things would have happened last year. But this year, God promises to give everything that He wants to bless us. So that we will just wait upon the Lord. May God bless. Today the scripture reading has been taken. Luke chapter 17, verse 11 to 19. Here we can see the people, the dead skin. In Tamil verses they write it's leprosy. So this kind of people, they are the people who were neglected and they separated from the family
And we can see Levitical chapter 13, Levitical chapter 13, verses 45 to 46. A person who has the dead skin disease must wear a torn clothes, leave his hair uncomfort, cover the lower part of his face, and call out, unclean, unclean. And 46 is 8, he remain unclean as long as he has the disease, and he must live outside the camp away from others. What a pittiness, this kind of people. These Pharisees will knows that who have this kind of disease, so they are separated from the family. And it is very disgusting things that is written, that they always forever they must live away from the others. So this is the Levitical. So here we can see Luke chapter 17, verse 11 to 19. We read the scripture. As Jesus made his way to Jerusalem, he went along the border between Samaria and Galilee. As the way he goes, he was going into the village. He was entering one of the village. So he can see the people who are leprosy people, these dead skin people. They were so far standing. I think they would have hear what Jesus was doing, miracles from the people, and he's, so this kind of things were happening. I think they would have heard about Jesus. So that when we read chapter 17, verse 12, he was going into the village when he was met by 10 men suffering from the dead skin disease. He saw the people were standing outside, so far away, these people, the dead skin. They stood and at the distance. You see, they are standing, distance means quite far, they cannot mix around with the people, this kind of people. Clearly says this leprosy people, so that everybody can, a dead skin. The written in the Bible is a dead skin. In Tamil is a leprosy written. So that they were so standing at the so far distance, and they shouted. You see, a distance, they are far, and they were shouting at Jesus. Jesus, Master, take pity on us. You see, these are the people was neglected from the family, the children, the community. But they were shouting at Jesus, because I think many years they can be neglected people. So they were shouting at Jesus, Jesus, Master, take pity on us. Pity on us. Those are people who are neglected in the world. Many of them neglected. They don't care about you. They don't even bother about you. And many people neglected like that. But Jesus is looking at you. There's no one can save you, but Jesus can save you. You see, Jesus, they're shouting at Jesus, So pity on us, pity on us. They know people are going through all this situation. They know what kind of situation they are going through. That's why they said, have pity on us. They can be a diseased people, but in the world, many of the people, they are neglected
means they don't they neglected from the family, they neglected from the relatives. People can neglect you, but the Lord Jesus is not neglected you. He always being with you, taking care of you. So Jesus, when these people are shouting, have mercy on us, pity on us, they are shouting. When we see verse 14, Luke 17:14, Jesus saw them and said to them, go and let the priests examine you, examine you. That means the priest knows who has got the leprosy, because many years they were neglected, they were separated from the unity and all that. So these Pharisees, that's why Jesus was telling, you go and show yourself to the priest. That's what Jesus was telling. Let them examine you, examine you. So we can see, on the way they were made clean. That means when Jesus telling this word, they are not clean, on the way, written there, on the way they were healed. While they are going on the way, they got the healing from the Lord Jesus Christ. Verse 15. When one of them saw that he was healed, he came back, praising God in a loud voice. You see, one of them written in the Bible. How many people Jesus healed? 10 of them, 10 of them. But only one person came to Jesus with a loud voice, you see, written that, loud voice, praising God. Our life, many things God has done, good things. Are we praising God? We got time to praise God? You see, these men, there are 10 healed, but only one person came and say loud voice, he was praising God. Many of them, they want only the healing, good thing from God, but they don't like to praise God. These leprosy people, the skin disease people, on the way they were healed. I think many years they were neglected from the family, the community and all that. I think they go on the way, they got the healing, they run to the family, to the parents or children or wife, they were, because they are healed. Many years they were neglected, but they gone to the family, but only one person was thinking that God heal me, I must tell him thank you, I must praise him. That's why only one person came into the Lord Jesus Christ and say, thank you Lord. With the loud voice he praised God. When we have something that God heal you, gave your life, God has done something good things, we forgot to tell thanks to the Lord Jesus Christ. We are not praising God. Many of these people, they are very selfish people, once they got already things, they forgot completely about who has given to us. This kind of people in this world, many of them they are. They think that I'm earning, I'm working, everything that I selfish people. It all comes, the blessing comes from the Lord Jesus Christ from heaven. They not believe that. Once they receive it only, they forget about it. But only one person is thankful. Are we thankful to God? Last year, many things had happened in our life, But still, our Lord Jesus Christ is blesses our need, take care of us. We must praise God all the time. Any situation that we must praise God. People can neglect you,
But the Lord Jesus Christ is the one who taking care of you. He knows your heart, your feelings, your tears, your suffering. That's why it's written, only one person come and tell with a loud voice. He praise God and say, Lord, thank you for the healing. We should be like this. And he is Samaritan. So Jesus was talking to the Samaritan men. Jesus say, there were 10 men who were healed. Where are the 9? This question, when the Lord Jesus Christ asks us, what are the answer we are going to give it to him? I healed 10 of them. Where is the 9? He's asking the man who came and say thank you to the Lord. Remember, God is always watching our heart. When we receive it, we forgot about the Lord. But the only man come and give thanks to the Lord. And he is a Samaritan. So Jesus was there. Why is this foreigners? He's a Samaritan man. He's a foreigner's man, Always these people is thankful to God. Many of them not thankful to God. Our life, many things can happen. We always must be thankful to God. For this year, many things God wants to bless you. He wants to bless you. You want to receive it. We want to be pleasing God. Anything that it comes from heaven, the blessing is come from heaven. So that we must always remember, it is not that we can many things. So I'm working so hard, I'm earning money, no one is supporting me. 1 second, God want to think you, want to take away, all things can be taken away. Our life is in the Lord Jesus Christ's hand, So every situation that you must be a thankful person. You can be lost anything. Maybe you are fall sick. Any situation, you always must thank God and praise God. He knows what is happening in our life. So our house, people can neglect you. Church, people can neglect you. Together we have to worship. We have to worship the Lord every day and night. You can be alone, but you don't forget. Jesus is with you and taking care of you. He's the only person know about you. He said, the world can deny you, but I am there to take care of you because your life is in my hand. So the Lord knows our feelings. We need to share this good news to the people. It's the main thing. God put us, you need to tell this good news about the Lord Jesus Christ, what He has done in your life. Anyone come, you need to give your testimony and you must talk about Jesus. Any situation written in the Bible. So, when there are difficulty, if you do, it can be a difficult. Some people very difficult, very, very difficult. When we advise them, they won't be able to take anything. And that kind of situation come to you also. But the Lord knows what you are doing. Always praise God. Thank God that this year, Lord, last year, even that bad situation, you have taken care of me. But this year, Lord, I claim your promise that you know in my life what is happening.
You know what to do in my life. So God there to stand looking at you. He wants to bless you so that we can receive the blessing from God, our Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. This year is a victory year. Please pray God. Pray to the Lord Jesus Christ. Lord, everything's happened for good. As your word says, Lord, I claim this victory in your name. So may God bless each and every one of you. Let us pray. Our Father, we want to praise you. We want to thank you. Every situation that happened in our life, Lord, that you are a God who look upon us, God. You are a great God. You are a God of universe. Our life in your hand, Lord. You are the God, your creator, heaven and earth. So that, Lord, I want to praise you. I want to thank you that this scripture has been speaking with everybody, even me, Lord. Father God, I want to thank you. So bless each and every one of the children who are going through a bad situation, even though they lost everything. They are in a sickness or neglected from the family, neglected from the siblings. Lord Jesus, you know their heart, Lord. You are a God who never neglect your children. So that I want to praise you. I want to thank you. In Jesus' name I pray. Amen. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் எல்லாரும் எங்களை ஒதுக்கலாம் அப்பா, ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் நீர் மாத்திரம் எங்களை நோக்கி பார்க்கிற தேவன். எங்களுடைய ஆத்மா ஆண்டவரே, எங்களுடைய உயிர் உங்களுடைய கருத்தில் இருக்கிறதப்பா. எங்களை உருவாக்கினவர், எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். அப்போ போன வருஷத்தில் எவ்வளவோ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த பொழுதும் ஆண்டவரை எங்களை உங்களுடைய கண்ணின் மணி போல காத்தீரே. இப்படியா ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகர் உண்டு உலகத்திலே ஆண்டவரே அப்பா. ஆனால் நன்றி சொல்கிறவர்கள் ஒரு சிலரே அப்பா. அவர்களுடைய உள்ளத்தில் பேசுங்க ராஜா. எல்லா ஆசீர்வாதமும் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று பைபிளில் வாசிக்கிறோம். நீர் சொன்னால் ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும் ஆண்டவரே. உண்மை அல்லாமலே ஒன்றும் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்காது. அதை நாங்கள் உணர உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இழந்ததையெல்லாம் இரட்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு வாழ இந்த வருஷத்தை அவர்களுக்கு ஆசீர்வாதமாக தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னோடு கூட இடைப்படுங்கப்பா. தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை நான் செய்ய தேவனுடைய கரத்திலே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆண்டவரை என்னை பொறுப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Jesus. Praise you. Hallelujah. God bless. God bless. என்ன
சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் போதும் பாட்டு, எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நந்தருச்சாரியவுமாகினார். நின்னை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நந்தருச்சாரியவுமாகினார். நின்னை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். எந்தன் நாவில் போதும் பாட்டு, எந்தன் இயேசு தருகிறார். எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம்.